ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 11வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கொர்நேலியு வீட்டில் அநேக நாட்கள் தங்கி ஊழியம் செய்த பின்பு பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். தேவ வசனத்தை புறஜாதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, அதாவது அந்த நாட்களில் விருத்த சேதனம் பண்ணியிருந்த யூதர்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் பேதுருவை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாக அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினான். அவன் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவர் சுத்தம் பண்ணின மனிதர்களை, ஆண்டவர் சுத்தமாக்கின ஆகாரங்களை அசுத்தம் என்றோ அசுத்தமானவர்கள் என்றோ சொல்லக்கூடாது என்பதை தன்னை அறையிலே ஆயத்தப்படுத்தித்தான் அங்கே ஆண்டவர் கூட்டிச் சென்றார். 3 முறை ஒரு தரிசனத்தை திரும்ப திரும்ப காண்பித்து அதன் மூலமாக ஆண்டவர் எனக்கு பாடம் கற்பித்தார். அதே போல ஆண்டவர் அவர்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியை 15வது வசனத்திலே சொல்லுகிறார். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் என்று சொன்னபோது, யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அதனால் நான் என்ன செய்தேன்? ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும் பொழுது தேவனை தடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நான் அவர்களுக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை அவர்கள் அங்கே மகிமைப்படுத்துகிறார்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் அங்கே அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். அங்கே சிப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். புறஜாதிகள் அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற அநேகர் அங்கே திரும்புகிறார்கள். அங்கே எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொல்லுகிறான். அங்கே பர்னபாவை குறித்து அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். ஊழியம் செய்கிறதற்காக சவுலாயிருந்து பவுலாய் மாற்றப்பட்டவனையும் இங்கே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதலாக பிரஜாதிகளாகிய அந்தியோகியாவில் ரட்சிக்கப்பட்ட சீஷர்களுக்குத்தான் இந்த பெயர் வழங்கிற்று. இயேசு கிறிஸ்துவை ஒரு மத நிறுவனராக சிலர் தப்பெண்ணம் கொள்கின்றனர். அவர் ஒரு மத தலைவர் அல்ல, ஒரு மதத்தையும் உருவாக்கவும் இல்லை. கிறிஸ்தவ மதம் என்ற சொல் வேதாகமத்தில் எங்குமே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்கிற சொல் கூட மொத்தம் 3 இடங்களில் மட்டுமே வேதத்தில் வருகிறதை பார்க்க முடியும். இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம், அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலர் 26-28 2வது முறையாக அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதே போல பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்தவன் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதம் என்கிற சொல் வேதத்தில் எங்குமே இல்லை என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் சபைகளிலே
இருக்கக்கூடிய விசுவாசிகளை மனவாட்டியாக தேவனுக்கு ஏற்ப ஆயத்தம் செய்யும்படியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இது ஒரு மார்க்கமாக, இது வேதம் நமக்கு ஒரு மார்க்கமாக, ஒரு வழியாகத்தான் இருக்கிறதே ஒழிய அது மதம் அல்ல. இங்கு எங்கும் மதமென்ற ஒரு தொனி எங்கேயுமே கொடுக்கப்படலை. தேவன் ஒரு மத தலைவர் இல்லை. கிறிஸ்தவ தலைமுறைகளுக்கு மட்டும் தேவன் ரட்சிப்பு கொடுக்கிறவரும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தமும் இல்லை. ஆபிரகாமின் சரீர சந்ததிகளை ஆண்டவர் ரட்சித்த போது அவர்கள் பாரம்பரியத்தில் தோல்வியடைந்தார்கள். ஆன்மீக சந்ததிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எந்த விதமான பாரம்பரிய மதம் என்கிற பெயரே கிடையாது. அவரை தேவாலயத்திற்குள்ள அடக்கி வைக்கவும் முடியாது. அவர் தேவாலயத்தை விட பெரியவர். மத்தேயு 12வது அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவாலயம் கட்டுகிறதற்கு ஆண்டவர் எங்கும் வேதத்தில் கட்டளை கொடுக்கவில்லை. அப்படியானால் இன்று காணும் கிறிஸ்தவ மதம் ஏது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் அங்கேயோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். நாம் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ மதம் என்கிற அந்த ஒரு காரியமானது, அந்த காரியத்தை இன்றைக்கு மனிதர்கள் கற்பனையிலேயே பேசி கொண்டிருக்கிறார்கள். மனிதருக்கு மதம் போதும் என்று சொன்னால் இந்தியர்களுக்கு கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று தேவையே இல்லை. மனித எண்ணங்களில் உருவான மதங்கள் தான் இன்றைக்கு மனித அபிப்பிராயங்கள் தான் மதமாக வளர்ந்து நிற்கின்றன. அவை மனிதரை கடவுளாக்குகிற காரியத்தையும் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவோ மனிதனாக வந்த தேவன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். ஒரு குற்றமற்ற ஒரு தெய்வத்தினுடைய இரத்தம்தான் எல்லா மனிதர்களையும் பாவத்தையும் போக்க முடியும் என்கிற ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு ஒரு தெய்வமாக இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு மத எல்லை என்பது இல்லை, தேச எல்லை என்பது இல்லை. எங்கும் விரிந்திருக்கிற வானம் போல அனைவருக்கும் பொதுவான ஒரு கதிரவனைப் போல உலகின் ஒரே இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், ரட்சிக்கப்படுகிறதற்காக வானத்தின் கீழெங்கும் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் தந்தது மார்க்கம் மாத்திரமே. உலக மக்கள் அனைவருக்குமான ரட்சிப்பின் வழியே வேறு எந்த ஒரு மதத்தையும் அவர் ஸ்தாபிக்க வரவில்லை. அது தேவன் மனிதனாக வந்த மார்க்கம், தேவ ஆலோசனையில் உதித்த மார்க்கம், மனித ஆலோசனையில் உதித்த மார்க்கம் அல்ல. மனிதரை பரலோகம் சேர்க்கும் வரையிலும் கரம் பிடித்து நடத்துகிற ஒரு மார்க்கமாக, வழியாகத்தான் இது இருக்கிறது. பாவ உலகிற்காக உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் என்று லூக்கா 1:78-79 பார்க்கிறோமே. இன்றைக்கு மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக உன்னதத்திலிருந்து தோன்றின ஒரு அருணோதயம், ஒரு விடியலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைய மத அமைப்புகளுக்குள்ளாக அநியாயக்காரர்கள் கடந்து கொண்டு இன்றைக்கு ஆலயங்களில் அத்தனையாக காரியங்களை செய்து கொண்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். வீணான பக்திகள், ஆர்ப்பாட்டங்கள், இவைகள் ஒன்றிலேயுமே தூய தேவன் இருக்கப் போவது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வமாக இருந்த போதிலும் கூட மனித அவதாரம் எடுத்து வந்து இன்றைக்கு மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி, அவர்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தருகிறது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளாக ஒரு நித்திய ஜீவன் என்கிற ஒரு விதையை போட்டு, உன்னுடைய சரீரமானது அதுக்கு நித்திய அழிவு என்பது ஒன்று கிடையாது. ஒன்று மரித்ததற்கு பின்பாக அது நித்திய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நித்திய மரணத்தை தழுவக்கூடிய நரகத்திற்கு செல்ல வேண்டும். நரகமா மோட்சமா, நரகமா பரலோகமா,
அதை தீர்மானிப்பதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் செவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல அவைகளை கழுவி வெண்மையாக மாற்றும் என்று சொன்னால், குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக மாற்றுவதோடு கூட அந்த மணவாளனாகிய இயேசுவுக்கு நம்ம மணவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேக தேவனின் மூன்றாவது நபரை நமக்குள்ளாக தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து அந்த பரலோகம் சேர்க்கிற வரையிலும் எல்லா நாளும் நம்மை வழிநடத்தி நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக, கரைதிரையற்றவர்களாக, மாசற்றவர்களாக, சுத்தமான மணவாட்டியாக இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற வரையிலும் நம்மை கைவிடாமல் வழிநடத்துவார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின மார்க்கம். நாம் நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நரகத்தில் ஒருத்தர் கூட சென்று வெல்லக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்றுதான் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து காட்டின அந்த வழியிலே, மார்க்கத்திலே நாம் நடப்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இந்த ஒரு சின்ன ஒரு எளிய காரியம்தான் இதை கடைபிடித்து வாழும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதங்களை, மேலான ஆசீர்வாதங்களை, நிலையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.